அகிலா தன் கடமைகளை முடித்துக்கொண்டு மாலையில் தான் வீடு திரும்ப ஆயத்தமானாள். நீல நிறத்தில் சிவப்பு நிற பார்டர் வைத்த சேலையை நேர்த்தியாக சிறிய ஃபிளிட் வைத்து அழகாக கட்டியிருந்தாள். அந்த சேலைக்கான அழகே அவள் கட்டியதனால் தான் இருக்கும் போல் இருக்கு. அதற்கு ஏற்ற வகையில் பிளவுஸும் நிறைய அலங்காரம் இல்லாமல் வட்ட கழுத்து வெட்டி முன்னங்கழுத்துக்கு கீழே 3 இன்ச் இருக்கும்படி முக்கால் கை வைத்து இடுப்புக்கும் வயிற்றுக்கும் இடையே கால்வாசி இன்ச்சளவு கூட தெரியாதபடி ரொம்பவும் மரியாதையான முறையில் தைக்கப்பட்டிருந்தது. கழுத்தில் சிறிய மெல்லிய செயின், காதுகளில் முட்டுக்கம்மல், ஒரு கையில் சிறிய கை செயின், 3 இன்ச் உயரத்தில் காலணியும் போட்டு அழகான ஒரு சிவப்பு நிற ஹேண்ட்பேக்கை கையில் எடுத்தவாறே அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தவள் தன் காரை நோக்கி சென்றாள். தானே காரை செலுத்தி கொண்டு வீட்டுக்கு வந்தவள் கைகளுக்கு சானிடைசரை தடவிக்கொண்டு முகக்கவசத்துடனே குளியல் அறைக்கும் சென்று விட்டாள். குளித்து நீண்ட சட்டையை கொஞ்சம் சோக்காக தளர்வாக அணிந்து வந்தவள் தேநீர் தயாரிப்பதற்காக சமையல் அறைக்குள் வந்தாள். அவளை கண்ட மல்லிகா, எப்படியம்மா, இன்னைக்கு நாள் நல்லா இருந்ததா என்றவாறே இரவு உணவை தயாரித்துக் கொள்வதில் மும்பரமாக இறங்கினாள். அகிலாவுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. அவள் நினைத்து பார்க்காத அளவுக்கு மாமியார் உட்பட சுற்றியுள்ள உறவுகள் ஒவ்வொருத்தருமே மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் உறவாடி அந்த வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாகத்தான் வைத்துக் கொள்வார்கள். அங்கே சந்தோஷம் நிலைத்திருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் மல்லிகாவும். ஆதாரமாய் இருந்து வயது போன தாத்தா பாட்டி, மாமா மாமி போன்றவர்களின் நல்ல நடைமுறை பழக்க வழக்கங்களுக்கு மனசும் தான் காரணம் என்றால் அது பொய்யாகாது. அகிலாவை மல்லிகா ஒரு நாள் கோவிலில் தான் சந்தித்தாள். குடைவெட்டில் நீல கை வைத்து மெரூன் கலர் சுடிதாரில் சிறிய பருப்பளவில் பொட்டு வைத்து தலைமுடியை ஈரம் சொட்டவிட்டு பின்னி அடியில் பாயிண்ட் போட்டு ரொம்பவே பெண்ணுக்கேற்ற லட்சணத்தோடு பக்தியாக பிள்ளையாரை வணங்கி கொண்டிருந்தாள். அவளை கண்ட மல்லிகா தான் சுவாமி கோவில் விட்டு வெளியே வரும்போது படியில் அமர்ந்து கொண்டிருந்தாள். அகிலாவும் பூசையை முடித்து கொண்டு வந்ததும் தான் மல்லிகா என்றும் நகைக்கடை உரிமையாளர் மாதவனின் மனைவி என்றும் அறிமுகம் செய்து கொண்ட உரையாடலை ஆரம்பித்தாள். அகிலாவின் விவரங்களை எடுத்துக்கொண்டவள் தான் தொடர்பு கொள்ள விரும்பினால் அம்மா அப்பாவின் தொலைபேசிக்கு அழைப்பு கொடுத்தால் பரவாயில்லையா என கேட்டுக்கொள்ளவே அகிலாவும் அதற்கு இணங்கிடவே தொலைபேசி எண்கள் எல்லாம் இருவரின் கையுக்கும் மாறிக்கொள்ளப்பட்டது. அவ்வளவுதான். பிறகு ஒரு புதன்கிழமை நாளில் மல்லிகா அகிலாவின் தந்தை குமாரனோடு தொடர்பு கொண்டு உரையாடினாள். NB ஆனந்த் தன் பிள்ளைகள் 2 பேரும் பெண் பிள்ளைகள் 3வருமாக 5 பிள்ளைகள் இருப்பதும், மூத்தவன் அமுதன் தனியார் நிறுவனம் ஒன்றில் தொழில் செய்வதாகவும் தற்போது அவனுக்குத்தான் பெண் பார்ப்பதாகவும் அகிலாவை கோவிலில் கண்டதும் தனக்கு பிடித்து விட்டதாகவும் கூறி பேசிடவே குமரனும் வீட்டில் கலந்து கொண்டு பேசிவிட்டு அழைப்பு தருகிறேன் என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார். குமரன் குமுதினி தம்பதியருக்கு 3 பெண் பிள்ளைகள் மட்டுமே. 3வரும் படித்துவிட்டு நல்ல தொழில்களோடு அழகாக கௌரவமாக வீட்டு சூழ்நிலையை நன்றாக போய்கொண்டிருந்தது. அகிலாதான் வீட்டில் மூத்த பிள்ளை. ஆக அகிலாவின் வீட்டாரும் விருப்பம் தெரிவித்திடவே நல்ல நாளில் பெண் பார்த்து அமுதனுக்கும் அகிலாவை பிடித்திடவே சுமூகமான முறையில் இரு வீட்டார் சம்மதத்துடன் அமுதன் அகிலா திருமணம் நடந்தேறியது. அமுதனின் குடும்ப சூழ்நிலை நன்றாகத்தான் இருந்தது. அகிலாவுக்கும் அந்த குடும்பத்தோடு ஒட்டி உறவாடிட அவ்வளவாக சிரமப்பட தேவையில்லாமல் இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரையும் புரிந்து நடந்து கொள்ளும் முறைகளை தெரிந்து வைத்திருந்தார்கள். அமுதனும் அகிலாவை சுற்றி சுற்றி வந்தான். அவன் அன்பு அகிலாவுக்கும் அகிலாவின் அன்பு அவனுக்கும் இனித்திட ரசித்து வாழும் தன்மையே மேலாக காட்டியது. இருந்தும் தெளிந்த நீரோடையில் கல் விழுந்தது போல் திடீரென அமுதனின் மனநிலை குழம்பி போய் 2-3 நாட்களாக முகம் கொடுத்து பேசாமல் இருந்தவன் தனியறையில் இருவரும் சண்டை போட்டு 2 நாட்கள் தொடரான பிரச்சனை நீடித்து வீட்டு விராந்தை வரை பெற்றோரும் மற்றோரும் நிற்க வைத்து கேள்வி கேட்டு புத்தி சொல்லும் அளவுக்கு இருவருக்கும் இடையே கோபமும் வைராக்கியமும் நிமிர்ந்து நின்று தலை விரித்தாடியது. கணவன் மனைவி பிரச்சனை இன்று நாளை சரியாகிவிடும் என்ற நிலையில் மல்லிகாவும் நாகரிகமாக கருதி தலையிடவில்லை. அன்றொரு நாள் காலை அழுதழுது கண்கள் குளமாகிட மூக்கு சிவந்து முகமெல்லாம் வீங்கி குனிந்து யாரும் கண்டிடக்கூடாது என்பதில் கவனமாய் வேலைக்கு போக புறப்பட்டாள் அகிலா. எதேச்சையாக அவள் மாமியார் மல்லிகா ஏதோ ஒன்றை கேட்டிட இவளும் குனிந்தவாறே பதில் சொல்லிட அவளது குரல் மாற்றம் மல்லிகாவுக்கு என்னவோவாக போயிலாகிவிட்டது. ஒரு வீட்டில் எந்த ஒரு பெண்ணும் சந்தோஷமாய் இருக்கும் வரைதான் வீடும் நிம்மதியாய் இருக்கும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட மல்லிகா துடித்து போனாள். அகிலாவை ஆதரவாக தழுவி, ஏன் முகமெல்லாம் வீங்கி போய் ஒரு விதமாக இருக்கிறாய், உடம்புக்கு ஏதேனும் பிரச்சனையா அல்லது அலுவலகத்தில் ஏதேனும் சிக்கலா என அன்போடு விசாரித்திட தன் மாமியாரின் அன்புக்கும் ஆதரவுக்கும் துளியும் அருகதையற்ற தன் கணவனின் குணத்தை பற்றி குறைகளை கூறிட முடியாது தடுமாறினாள்.
தன் நண்பனின் திருமணத்துக்கு போய் வந்தவன் வந்ததிலிருந்தே பெண் வீட்டார் நண்பனுக்கு வீடு கொடுத்து வியாபாரத்துக்கு காசு கொடுத்தது பொண்ணை கட்டி கொடுத்தார்களாம். அதுபோல தனக்கும் மனைவி வீட்டிலிருந்து கிடைக்க வேண்டுமென பேராசையிலும் வீடு வாகனம் காசு என பெண் வீட்டில் வாங்கி கொள்ளவும் தான் தகுதியற்றவனா? இல்லையே, எனக்கும் எல்லா தகுதியும் இருக்கின்றது. அகிலா வீட்டிலிருந்து இவை அனைத்தையும் பெற்றோரிடம் கேட்கும்படி மனைவியை வற்புறுத்தி இருக்கிறான். தினமும் சண்டை பிடித்து அவள் நிம்மதியையும் குலைத்து கொண்டு அவன் நிதானமின்றி நிம்மதி எல்லாவற்றையும் குலைத்து கொண்டிருந்திருக்கிறான். திருமண பேச்சு ஆரம்பிக்கும் போதே குமரன் அகிலாவுக்கு குறிப்பிட்ட அளவு நகையும் திருமண செலவில் பாதியும் வீட்டு உபயோகப் பொருட்களும் தருவதாக கூறித்தான் அவளின் திருமணம் நடந்தேறியது. தயவு செய்து உங்கள் காலங்களில் போல் பொதுவாக அதை தருகிறோம் இதை தருகிறோம் என கூறாது இது மட்டும்தான் தருகிறோம் என பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். அதனால் நீங்கள் பேசும்போது கட்டாய பொருட்களை குறிப்பிட்டு சொல்லுங்கள். ஏனென்றால் இன்றைய காலத்தில் சீதனம் சீர்வரிசை எல்லாம் தரமாட்டோம். பெண்ணை விரும்பினால் பெண்ணை மட்டும் கட்டிக்கொண்டு போங்கள் என அடம்பிடித்து நாம் தான் சீதனத்தை கொடுத்து எதிர்பார்த்திருக்கிறோம். அதை தடுக்கவே அகிலாவின் அப்பாவோ இதுதான் என்னால் முடியும் என கட்டணம் பேசிக்கொண்டார். பெண்ணை கொடுப்பவர்கள் சொல்லுக்கடனுக்கு இடம் வைத்து தினம் தினம் பிரச்சனையோடு வாழ ஆசைப்படாமல் நிம்மதியாய் அழகான கௌரவமான வாழ்க்கையை வாழத்தான் நினைக்கிறோம். இருந்தாலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் எனும்போது இடத்துக்கு ஏற்றாற்போல் வேறுபடுகின்றது. முன்றைய காலம் போன்று சில்வர் செப்பு அலுமினிய பாத்திரங்கள் எல்லாம் என்று கட்டில் மெத்தை தலையணை பாய் பெட்ஷீட் ஃப்ரிட்ஜ் என மாறிப்போய்விட்டது. அதனால் தான் அகிலாவின் பெற்றோரும் கேட்டுக்கொண்டு எதையும் கொடுக்கவில்லை. மல்லிகா தான் இதுதான் கொடுக்க வேண்டும் என அவளும் மணமகள் வீட்டாரிடம் கட்டாயப்படுத்தவில்லை. அமுதனின் தாயார் மல்லிகாவும் தந்தை மாதவனும் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், அகிலாவை எங்களுக்கு பிடித்திருக்கிறது, உங்களுக்கு முடிந்ததை செய்யுங்கள், எமது மூத்த மகனுக்கு மனைவியாகவும் எம் வீட்டு குலசாமிக்கு மூத்த மருமகளாகவும் மட்டும் வந்தால் போதும் என கராராக கூறிவிட்டார். நீங்க என்ன கொடுக்கிறீங்க என்பதை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அறிவுமிக்க பெண் பிள்ளைகளை கொச்சைப்படுத்தி எங்களையும் எங்கள் மகனையும் அசிங்கப்படுத்தி உங்கள் மகளை அழைத்து சென்ற நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் மகனுக்கும் இதில் சம்மதமே என அமுதனின் முகத்தின் முன்னேதான் பேசி முடித்தார்கள். இதெல்லாம் அமுதனுக்கும் தெரியும். இருந்தும் அகிலாவின் வீட்டார் அவர்களின் தகுதிக்கேற்றாற்போல் நகைகளும் வீட்டு உபயோகப் பொருட்களும் இத்தியாதி என நாம் கொடுப்போமே என பேசி முடித்து தான் திருமணம் நடந்தது. அதனால் நாம் எப்படி வாக்கு தவறாதவர்களோ அது போன்று எம்மோடு சம்பந்தியாய் இணையும் மாதவன் குடும்பமும் வாக்கு தவறாதவர்களாகத்தான் இருப்பார்கள் என முழுதாய் நம்பினார்கள். பல பேர் கூறியிருக்கிறார்கள், தாம் எம்மை போன்று நல்லவர்கள் பட்டியலே மற்றவர்களையும் நம்பி சேர்த்து கொள்வது தவறு என. அதிகமானோரின் வாழ்வுக்கு தோல்விக்கு இந்த தப்பான எண்ணமும் தான் ஒருவித காரணம். இருந்தும் இவர்களும் நம்பிவிட்டார்கள். மல்லிகா அகிலாவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அமுதன் கீழிறங்கி வந்து கொண்டே, என்ன அருமை மருமகளை கொஞ்சி கொஞ்சியே என் தகுதியை மற்றவர்கள் முன் குறைத்து காட்டிட்டீங்களே அம்மா, என்னை எவ்வளவு செய்து படிக்க வைத்தீங்கம்மா, தொழில் வீடு என வசதியோடு இருக்கிறேன், அதற்கேற்றாற்போல் வசதியுள்ள இடத்தில்தானே எனக்கும் பெண் பார்த்து இருக்க வேண்டும். இப்படி ஒன்றுமில்லாத தராதரம் இல்லாத குடும்பத்தில் சம்பந்தம் கலந்து என்னை அசிங்கப்படுத்தி என் எதிர்காலத்தை வீணாட்டிட்டீங்களே என கத்தினான். மல்லிகாவோ துடிதுடித்து போனாள். அமுதா, நீ என்ன இப்போ கதைச்சிட்டு இருக்க? யாருக்கும் இப்படி பிழையாத ஒரு கருத்தை உனக்குள்ள உள்வாங்க செஞ்சது? உனக்கு என்ன குறை? எல்லா வசதியோடு வாழ்ந்திடும் தகுதியோடு இருக்கும் நீய மற்றவர்களின் வசதி வாய்ப்புகளை எதிர்பார்க்கிற. இதற்குத்தான் அகிலாவின் முகம் 2 நாட்களாக வாடிப்போய் கவலை தூய்ந்திருந்ததா? அவளிடம் என்ன கேட்டா என கேள்விகளை எழுப்பி கொண்டு போக அமுதனுடனே நான் உங்களிடம் கல்யாணம் வேண்டும் என கேட்டனா? நீங்களே ஒரு பொண்ணை பார்த்து கட்டு என்னீங்க, இது சரியா? வசதியான வீடு காரு பணம்னு தரக்கூடிய பெண்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அப்படி ஒரு பெண்ணை பார்த்துருக்கலாமே. எனது நண்பனுக்கு வீடு வியாபாரத்துக்கு பணம் என இப்படியெல்லாம் கொடுத்து தான் பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க. நானும் அவனை விட எல்லாத்துலேயும் நிறைவாத்தானே இருக்கிறேன். எனக்கு மட்டும் நீங்கள் இப்படி ஒருத்தையை பார்த்து கத்தி வச்சிட்டீங்களே, இது சரியா? மல்லிகாவுக்கு மகனை பலார் என 4 அறை கொடுத்து வீட்டை விட்டே வெளியேற்ற வேண்டும் என தோன்றியிருந்தது. ஆனால் அப்படி செய்திட முடியாதே. அகிலா வருத்தப்படுவாள். வீட்டில் மற்றவர்களின் நிம்மதியெல்லாம் குலைந்து போய்விடும். அமுதனும் வைராகியமாய் அகிலா மீது வெறுப்பை காட்டிட துணிந்திடுவான். ஆகவே இவனுக்கு மெதுவாகத்தான் எடுத்து சொல்ல வேண்டுமென முடிவு பண்ணியவள் 2 கண்களையும் சிறிது நேரம் மூடி அமைதியாக இருந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். மகனை அன்போடு கட்டி அணைத்து முத்தமிட்டு கதிரில் அமரச் செய்தாள். அகிலாவையும் அமரச் சொன்னாள். இருவரும் சிறிது நேரம் கண்களை மூடி உங்களை சுதாரித்து கொள்ளுங்கள் என 5 நிமிடம் இவளும் மௌனமாகவே இருந்தாள்.
பிறகு அமுதனை பார்த்து, ஏன் அமுதன், உன்னை யாரும் கண்களை கட்டி பெண் பார்க்க கூட்டிட்டு போலையே? அதே போன்று பக்குவமில்லாத சிறு வயதில் உன்னை கேட்காமல் உனக்கு திருமணம் செய்து வைக்கலையே? உனக்கு விருப்பம் இல்லாதவளைத்தான் நான் திருமணம் செய்து வைத்தேனா என கேட்டாள். அதற்கு அமுதன் பேந்தவென முழித்து கொண்டிருந்தான். நண்பர்களே, அமுதனுக்கு வைராக்கியம் தெளிந்ததா? அமுதாவை ஏற்றுக்கொண்டாளா என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருமணத்தின் போது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான் வீட்டில் செய்கிறாங்க. ஆகவே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து வாழ்க்கையின் படியில் காலடி வைப்போம். நன்றி.